வணக்கம் கைஸ். T20 உலக கோப்பையில ஒரு முக்கியமான ஒரு போட்டி, இன்றைய போட்டி. இந்தியா என்ற ஒரு இமாலயத்தை ஒரு சிறிய ஒரு கடக்குட்டி ஒன்று சுரண்டி பார்த்தது என்றுதான் சொல்லணும். இன்றைய போட்டியை பற்றி போட்டி USA-க்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி. T20 வேர்ல்ட் கப்போட 3வது போட்டி. இந்த போட்டி இந்தியாவுக்கு ஒரு பலம் என்ன, பலவீனம் என்ன என்றதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு போட்டி என்னதான் சொல்லணும். 161 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகள், 78 ஓட்டங்களுக்கு 6 இலக்குகளை இழந்திருந்தாங்க இந்திய அணி. இதுல வேன் ஷெல்வெக் 4 இலக்குகளை எடுத்து இந்திய அணிய திணற அடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்தியாவின் கேப்டன் ஆன சூரியகுமார் யாதவ் வாழ மட்டும்தான் இந்த போட்டியை மீட்டெடுக்க முடிந்திருந்தது. அந்த தருணத்திலையும் சூரியகுமார் யாதவ என்ற ஒரு பிடியெடுப்ப சுபம் தவற விட்டிருந்தாரு. அந்த பிடியெடுப்பும் எடுக்கப்பட்டிருந்தா இந்திய அணி சுவராக 90 ஓட்டங்கள் 110 ஓட்டங்களுக்குள்ள சுருண்டிருக்கும். இந்த போட்டியில இஷான் கிஷான் 20 ஓட்டங்கள், திலக் வர்மா 25 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 84 ஓட்டங்கள், 49 பந்துகளில் 10 பவுண்டரி, 4 சிக்சர்கள். அதுக்கு பேர்ந்து வந்த சிவம் டூபே ஆட்டமிழந்து சென்றிருந்தார். அதே மாதிரி ரிங்கு சிங் 6 ஓட்டங்கள், ஹார்திக் பாண்டியா 5 ஓட்டங்கள், அக்சர் 14 ஓட்டங்கள் என்று அப்படியே போய்கொண்டிருந்தது இந்த போட்டி. இந்த போட்டியில இந்தியா 29 ஓட்டங்களால வெற்றி கண்டிருந்தாலும் துடுப்பாட்டத்துல USA-யும் விடாப்பிடியா நின்றிருந்தாங்க என்றுதான் சொல்லும். ஆரம்பத்துல 3 இலக்குகளை சொற்ப ஓட்டங்கள்ல இழந்திருந்தாலும் மில்டே 34 ஓட்டங்களும், சஞ்சய் 37 ஓட்டங்கள், சுவம் 37 ஓட்டங்கள் என்று இந்த போட்டியை கையுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இதுல மேனங் பட்டேல், அதாவது USA அணித்தலைவர் மேனங் பட்டேல் சின்ன ஒரு டிசிஷன்ஸ். அடுத்தது USA-ல பல இன்ஜர்ஸ் இருந்துச்சு. இறுதி ஓவர்ல பலமா அடி வாங்கியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவ்கிட்ட கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். இன்ஜர்ஸ் காரணமாக 2 பந்து வீச்சாளர்கள் தொடர்ச்சியாக மாற்றம் அடைந்தார்கள் என்று பல விஷயங்கள் காரணமாக USA கையில் உள்ள போட்டி இந்தியா பக்கம் சென்றிருக்கு என்றுதான் சொல்லணும். ஆனா இந்தியாவுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏனென்றா கடந்த பல இந்தியாவோட மற்ற போட்டிகளை பார்க்கும்போது என்ன 200 அடிக்கிறாங்க, 300 அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கு இந்தியால 161 ஓட்டம் எடுக்கிறது அக்கப்புறா தான் இருந்துச்சு. இதை சூரியகுமார் யாதவ் காப்பாத்திருந்தாரு. இன்றைய நாள் இந்தியாவுக்கு 29 ஓட்டங்களால வெற்றி, முதலாவது வெற்றி. இந்த T20 வேர்ல்ட் கப் நான் முதலே சொன்ன மாதிரி தான், எந்த அணியுமே பலவீனமான அணி இல்லை, எல்லா அணியுமே பலமான அணி. எல்லா அணியுமே கப்படிக்கு தான் வந்திருக்காங்க என்றதை காட்டியிருக்காங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நடத்துற போல நாங்க சும்மா விளையாடிட்டு போயில, கப்படிக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் இந்த மாதிரி இன்ஃபேக்ட் கொண்ட காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி, இதோட வீடியோ முடிக்கலாம். உங்களை MJPB நாளைய தினம் நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் மோதுறாங்க 11 மணிக்கு சிங்கார சென்னையில தான் இந்த போட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் இந்த ரிவ்யூ தருவன். டாடா.